பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். இருக்குதா? அவரை பணிந்து கொள்ளுங்க. உடனே வியாதி மாறுங்க. அது தீட்டான வியாதியா இருந்தாலும், குஷ்டரோக வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும், டாக்டரால முடியாத வியாதியை உடனே சுகமாயிரும். மத்திய குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மறுபடியும் குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. கைகளை உயர்த்தி வெறுமையான பத்திரம் நான் நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க. கைகளை உயர்த்தி வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. இன்னொரு முறை வேதத்தில் காணும் என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நொறுமுறை குயவனே போகாத பத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. இன்னொரு முறை விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. கடைகள் யார்
நம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உன்னதனுக்கே உடைமையாக்கிடுமே. கைகளை உயர்த்தி அவனே உயர்வனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நான் ஒரு களிமண்ணுப்பா. சொல்லுங்க களிமண்ணுப்பா. இந்த வருடம் முழுவதும் உங்க சித்தம் போல உணங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல உணங்க ஆண்டவரே. கெட்டு போன மண்ணப்பா, விதிக்கப்படுகிற மண்ணுப்பா, நீங்க நல்லா உருவாக்குங்க. என்னை உணங்க ஆண்டவரே, என் மேல தண்ணியை ஊத்துங்க ஆண்டவரே, என்னை பெசைங்க ஆண்டவரே, உங்க காலால என்னை மிதிங்க ஆண்டவரே, நல்ல களிமண்ணாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பாத்திரம் செய்ய என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை நிறைந்த பாத்திரமா பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வாத பாத்திரமா பயன்படுத்துங்க ஆண்டவரே, அற்புதம் விளங்குற பாத்திரமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். மறுபடியும் எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. அப்படி மியூசிக் போடுப்பா. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி எண்ணி பாருங்க. ஆமாம், 2025 உங்களை உயிரோடு காத்தாரு. எத்தனை நன்மை செய்தார், எத்தனை அற்புதங்களை செய்தார். நீ எம்மாத்திரம் உன் மேல இவ்வளவு அன்பு வைத்தாரே, இவ்வளவு பாசம் வைத்தாரே. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். கைகளை உயர்த்தி மறுபடியும் சொல்லுங்க. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் எங்க ராஜா செய்த நன்மை. கோடி நன்றி, கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி
எண்ணிப்பார். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஓ எண்ணிப்பார். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடும் சுகமானோம் தழும்புகளாம். காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி. இன்னும் சத்தமா ராஜாவுக்கு என் ஜீவனுள்ள தேவனுக்கு வேதங்களை ஞானியாக்குற தெய்வத்துக்கு நன்றி. கோடி கோடி நன்றி. எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார். எபினேசர் செய்த நன்மைகளை. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தம்பி ஆராதனை எனக்கு தந்தது மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் ஆராதிக்காம வேற யாரை நம்ம ஆராதிக்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதிபலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்றி வந்தோம். போற்றோம். பாடலை நான் ஜெபாரையில் பாடும்போது என் உள்ளம் நன்றியால நெய்ய. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். மறுபடியும் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவாம் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்க ராஜா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் கை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவரை பாடாம யார பாட?
உடன்படிக்கை எனக்கு தந்து பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக புது வருஷத்துல பாடுற பாட்டு இதெல்லாம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இன்னொரு முறை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஒவ்வொருவரும் பாடுங்க. வதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்வீர். வதைகள் என்னை சூழ்ந்த போது எம்மே சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்வீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எல்லாரும் பாடுங்க வாயை திறந்து. மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். 99ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்க. ஃபர்ஸ்ட் உயர்த்துங்க. ரெண்டாவது அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள தலைப்பு கர்த்தரை அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள். 95ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு முன்பதாக நீ அவருடைய பாதப்படியிலே பணிய வேண்டும். அவர் பாதம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அதில் நீங்கள் பணிய வேண்டும். கர்த்தரை எந்த மனுஷன் பணிந்து கொள்றானோ அந்த மனுஷன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணிந்து கொள்ளுகிறதற்குத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பணிந்து கொள்ளுகிறதுக்குத்தான் கர்த்தர் கை நீட்டி சொல்லுகிறார், நிர்மூலமாகாதிருப்பது என் கிருபை. பணிந்து கொள்றதுக்குத்தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள், பணிந்து கொள்வார்கள். பணிந்து கொள்றீங்களா? கொள்ளுகிறவனுக்கும் பணிந்து கொள்ளாதவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் வைப்பார். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்திலே மோசே பார்வோனை பார்த்து சொல்றான், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியும் போகட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். விடு. 23வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும்
வித்தியாசம் காட்டுவேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ. நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பிராக்கெட்ல பணிந்து கொள்ளுன்னு எழுதியிருக்கிறது. என் ஜனங்கள் ஆராதனை செய்யணும், எனக்கு பணிந்து கொள்ளணும், என்னை பணிந்து கொள்ளணும். நான் என் ஜனங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன். என் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்து என்னை பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்றீங்களா? ஆமா, கர்த்தர் அதற்காகத்தானே உங்களை விடுதலை செய்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்ண உணவும் உடுத்த வஸ்திரமும் கொடுத்து எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து இந்த ஆலயத்தில் உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஒரே ஒரு ஏக்கம், பணிந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம் வாசிமா. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஒரு வித்தியாசம், பணிந்து கொள்றவனுக்கும் பணிந்து கொள்ளாதவனுக்கும் ஒரு வித்தியாசம். கவனிங்க, ஒரு வித்தியாசம். பணிந்து கொள்றவனுடைய முகத்துக்கும் பணிந்து கொள்ளாதவனுடைய முகத்துக்கும் ஒரு வித்தியாசம். பணிந்து கொள்றவனுடைய முகம் தேவ பிரசன்னத்தினால, தேவ மகிமையினால, தேவனுடைய முகக்கலையால நிரம்பி இருக்கும். பணிந்து கொள்ளாதவன் ஆக்ரோஷ முகத்தோடு, ஒரு வெறி நிறைந்த முகத்தோடு இருப்பான். வித்தியாசம் காணப்பட வேண்டும். பணிந்து கொள்ளுகிற தூதர்கள் இருக்காங்க, பணிந்து கொள்ளாத தூதர்கள் இருக்காங்க. பணிந்து கொள்ளுகிற தூதர்கள், தூதர் கூட்டமே பணிந்து கொள்றதுக்கு தான் கர்த்தர் படைத்தார். மேல வாக்கியங்களோடு நாகசுரங்களோடு கர்த்தரை பணிந்து கொள்றதுக்கு தான் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாக தேவதூதர்களை படைத்தார். பணிந்து கொண்ட தூதர்கள் இன்னும் மகிமையாக இருக்கிறார்கள், இன்னும் நமக்கு உதவி செய்கிறார்கள். கைகளை உயர்த்தி, காபிரியல் தூதன், மீகாவேல் தூதன் சேனையும் கர்த்தரை மகிமையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 செட்டைகளை விரித்து, 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் உடலை மூடி, 2 செட்டைகளை விரித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பணிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணியாத தேவதூதர்கள், ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள் சங்கிலியில் கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா எழுதின புஸ்தகம் 6வது வசன வாசிமா. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று, மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். யார் இவங்க? மேன்மையை, ஆண்டவரை பணிந்து கொள்ளாதவங்க, ஆதி மேன்மை இழந்தவங்க. பணிந்து கொள்ளுகிற தூதர்கள் இன்னும் மகிமையாய் மகிமையாய் ஒளியாய் 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 இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் பணிவிடை ஆவிகளாய் நம்முடைய பாதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் தூதர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணியாத தூதர்களை சங்கிலியால கட்டி வச்சிருக்கிறார். பணியாத தூதர்கள் பாவம் செய்தாங்கன்னு இருக்குது. 2 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த தூதர்களே, ஆமா, பணிகிறவன் பரிசுத்தமாயிக்கிட்டே இருப்பான், தாழ்மையாகிட்டே இருப்பான், கிருபை மேல கிருபை பெருகிட்டே இருக்கும். பணியாதவன், ஆராதிக்கவன் பாவத்தில் விழுவான், சாராய கடைக்கு போவான். பாவமே உனக்கு பெரிதா இருக்கும். யாவரும் கேளுங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி படிமா. 2 பேதுரு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாவங்க பேதுரு இப்படி எழுதுகிறார், பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி, நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு. ஆமென். எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இவங்களை கர்த்தரை பணியணும், துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இவங்களை வைத்திருந்தார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால தீவிர தூதர்களை வைத்திருந்தார். அவங்களுக்கு பேர் கேர்ஃபாய் வைத்திருந்தார். பஸ்மராகம், புஷ்பராகம், படிக்கப்பச்ச கோமதேகம், எஸ்பி, எந்திரனில சந்திரகாந்தத்தினால் மூடி இருந்தார். ஐயோ, மேல வாத்தியங்கள் கிண்ணறங்கள் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டியவர்கள், பணிய வேண்டியவர்கள். பணியாததுனால சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறாங்க. பணிந்த தூதர்கள் மகிமை மேல மகிமையை கர்த்தருக்கு சுமந்து வருகிறார்கள். உங்களுக்கும் எனக்கும்
தூதர்கள் பாதுகாப்பு பிரதானமாக இருக்கிறது. கர்த்தரை பணிந்து கொண்ட ஆபேல், ஆமா, கர்த்தருக்கு முதல் நீதிமானாகி வாழ்ந்தார். ஆபேல் ஆடுகளை முதற்பலனை கொடுத்து பணிந்து கொண்டார். பணிந்து கொள்ளாத காயின் கொலைபாதகனா நாடோடியாய் அலைகிறான், சபிக்கப்பட்ட சந்ததியா. பணிந்து கொண்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தின் பிதாவாய் இருந்தான். பணிந்து கொள்ளாத ஏசா நாடோடியாய் சபிக்கப்பட்டவன் ஆயிட்டான். எந்த கூட்டத்தில் இருக்கீங்க நீங்க? சேத்துன்னு ஒரு கூட்டம் வந்தது. சேத் அவன் ஒரு குமாரனை பெற்றான். அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியா, தேவனை தொழுகிற சந்ததியார். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயர். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமா, தொழுது கொள்ளுங்க சந்ததி. அதுக்கு அடுத்து நோவா தொழுது கொள்ள ஆரம்பிச்சான், கர்த்தரை பணிந்து கொள்ள ஆரம்பிச்சான். ஆண்டவர் அவன் பணிந்து கொள்ளுகிறத நுகர்ந்த வாசனையாய் ஏற்றாராம். கையை உயர்த்தி உடனே சொல்லிட்டாராம், இனி நான் மிருகங்களையோ மனுஷனை அழிக்க மாட்டேன்ப்பா, நீங்க பணிந்து கொள்ளணுங்க, பணிந்து கொள்ளணும். ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20, 21 வாசித்து பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பணிந்து கொண்டான், பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பணிந்து கொள்றத கவுனிங்க, அவருடைய பாதப்படியில் பணிந்து கொள்ளுகிறத சுகந்த வாசனையாய் அங்கீகரித்தார் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் இனி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இனி நான் மனுஷனையும் பூமியை சபிப்பதில்லை. கை தட்டுங்க ஜோரா ஐயா. இன்னும் பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ள கர்த்தருடைய ஆமா இரக்கம் சபையை மூடும், ஆசீர்வாத சபையை மூடும். பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை பணிந்து கொள்றான், ஈசாக்கு பணிந்து கொள்கிறான். ஒரு சந்ததி அவரை பணிந்து கொண்டுகிட்டே இருக்கிறது. அதனாலதான் உலகம் அழியாம இருக்கிறது. நீங்க யார பணிந்து கொள்றீங்களோ தெரியாது. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே பணிந்து கொள்ளுவோம். ஏசாயா சொல்றார், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் கர்த்தரையே பணிந்து கொள்ளுவோம். நீங்க பணிந்து கொள்றீங்களா? ஒரு வாரம் மாறீங்க, ஒரு வாரம் வர மாட்டேங்க. இதுக்காக உங்களை உடுத்தி வைத்தார், இதற்காக உங்களை போஷிக்கிறார், இதற்காக உங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். உங்க சந்ததியை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. கர்த்தர் கொடுத்தார் அல்லவா, ஒன்னே ஒன்று நினைக்கிறார், அவரை பணிந்து, அவர் பாதப்படியை பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, பெருமையுள்ளவன் பணிந்து கொள்ள மாட்டான், மேட்டின்மையுள்ளவன் பணிந்து கொள்ள மாட்டான், ஆணவம் உள்ளவன் பணிந்து கொள்ள மாட்டான். அவனை பற்றி கவலை இல்லை. மரித்தவன் பணிந்து கொள்ள மாட்டான். ஆனால் உயிரோடு இருக்க நாமோ கர்த்தருடைய பாதப்படியை பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற என்னத்தை உங்களை எதிர்பார்க்கிறார்? நீங்கள் பூமியிலே கர்த்தரை துதிக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளும் போது 10 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகளே, நீங்கள் எல்லாம் கர்த்தரை, அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில பணிந்து கொள்ளுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். என்ன வார்த்தை! 95ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக. எல்லாரும் படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவுள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. பணிந்து கொள்ளுங்க. இந்த சபை பணிந்து கொள்கிற சபையா இருக்க வேண்டும். 10 ஆசீர்வாதத்தை கை மேல கொடுத்துருவார் உடனே. இப்போ நான் சொல்ல ஆமேன் சொல்லுங்க. இயேசுவை பணிந்து கொள்ளும் போது
பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். இரண்டாவது, இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது டாக்டரால முடியாத வியாதிகள் உடனே சுகமாகும். இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது பாவங்கள் முழுதும் மன்னிக்கப்படும். இயேசுவின் பாதங்களை பணிந்து கொள்ளும் பொழுது இரக்கமும் சமாதானமும் உங்களிடத்தில் வந்து சேரும். இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது இருதயத்தின் விருப்பங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார். இயேசுவை நீங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது தேவதூதர்களுடைய பணிவிடை உங்களுக்கு செய்யப்படும். இயேசுவை நீங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது தேவ சித்தமும் தேவ விருப்பமும் உங்களிலே நிறைவேற்றுவார். இயேசுவை நீங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தானாய் வழிவிடும். ஹல்லேலூயா. கற்பங்கள் திறக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் பாதத்தை பணிந்து கொள்ளும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் அந்த குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவை பணிந்து கொள்ளும் போது பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தா, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு அப்படி தரிசனமானார். அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? வாழ்க. ஆமா, இயேசு உயிரோடு பிதாவை கூட தரிசிக்கல. என் ஜனங்கள், என்னை பார்க்க ஜனங்கள், என் மேல ஆர்வமா இருக்கிற ஜனங்கள் வாழ்கன்னு வாழ்த்துறார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் பணிந்து கொண்டார்கள். படிமா, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு, உயிர்த்தெழுந்த இயேசு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். எல்லாரும் கை தட்டி, இயேசு வாழ வைக்கிறவர். அவர் கையில் இருக்கிற வலது கையில் இருக்கிற தீர்க்க ஆயுசும் இடது கையில் இருக்கிற செல்வத்தையும் கொடுத்து வாழ்க. அதுக்கு பிறகுதான் சீசர்களுடைய தொகை பெரியது, பெருகினது. சீசர்களுக்கும் கிருபையினால, வரங்களால, வல்லமையினால அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களை எதிர்க்க எந்த மனுஷனாலும் கூட அது இருந்தது. என்ன அமைதியா இருக்கீங்க? கை தட்டுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அப்படி வந்து, நீங்க வாழ்கப்பா, அந்த பூமியிலே வாழ்ந்துருங்க. உடனே அவங்க பணிந்து கொண்டாங்க. இந்த ஆவி உங்களுக்கு இருக்குதா? பணிந்து கொள்றதற்கு இங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமா. எந்தெந்த மனுஷனையோ கூல் பண்றீங்களா? என்ன கிடைக்குது உங்களுக்கு? உங்களை உண்டாக்குன கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதப்படியிலே அவர் பணியுங்கள். இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை அரை மணி நேரம் தொழுது கொண்டால் 1 மணி நேரமாக நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் தொழுது கொண்டால் அதை 2 மணி நேரமாவது தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொழுகையை நீங்கள் அதிகப்படுத்த இந்த 10 ஆசீர்வாதங்கள் வரும். ஃபர்ஸ்ட், குடும்ப தலைவனாகிய ஒரு மனிதன், அவன் கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பும். மரிக்க விடவே மாட்டான். குடும்ப தலைவன், ஜெபாலய தலைவன், அந்த தேசத்தின் தலைவன், ஆண்டவரை பணிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய பாதத்தில் வந்து விடும் பொழுது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். ஐயோ, கவனிங்க, பணிந்து கொள்றதுல எவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு தலைவன், இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிற ஜெபாலய தலைவன், அவன் பேர் கூட யவீருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரே மகள் மரித்து போனா. ஆண்டுகிட்ட ஓடி வரான், என் மகன் மரிச்சிட்டா. தலைமை எவனாவது வருவானா? கவுனிங்க, சிக்கா இருக்கும் போதே டாக்டர் தேடி போவான். ஏன்னா தலைவன் ஆண்டுகிட்ட வரும்பொழுது அவனுடைய பேரு பழுதாகிவிடும், சமுதாயத்தில் குன்றி போயிடுவோம் நினைச்சு அப்படித்தான் போவான். இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தானே போய்கிட்டு இருக்காங்க. இந்த தலைவனை பாருங்க, பிள்ளை மரிச்சு போச்சு. பிள்ளைய ஆண்டவர் ஒருவரால தான்
பிழைக்க வைக்க முடியும் சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஆண்டவர்கிட்ட வாராங்க. இது 100க்கு அதிபதி. அவன் வேலைக்காரனுக்கு திமிர்வாதம். அவன் பதவி என்ன, பட்டம் என்ன, அதிகாரம் என்ன, அவன் ஒரு ராஜ்யரிய கூட்ட ரோம் அதிகாரி வாராங்கண்டவர்கிட்ட. 100க்கு அதிபதி. இவன் ஒரு தலைவன் வந்தான். நீங்க பிள்ளை செத்து போச்சு. 23வது வசனம் வாசிங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் பாருங்க. செத்து போன உடனே எல்லாம் ஒரே சத்தம், ஒப்பார் சத்தம், தாட தப்பிட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை செத்து போச்சு. தாட தப்பிட்ட ஓன்னு அழுகுறாங்க. கவனிக்கிறீங்களா? பணிந்து கொள்றதுல ஆசீர்வாதத்தை பெற்றவன் மறைக்க விடவே மாட்டான். பிள்ளை மரித்து போக விட மாட்டான். பாவத்தில் மரித்து போக விட மாட்டான். வாலிபன் ஒரு வீட்டு தலைவன் ஜெபிக்கிறவனா, கர்த்தரை பணிந்து கொள்றவனா இருந்தா அவன் பிள்ளைகள் கஞ்சாடி பிள்ளைகளா இருக்கவே இருக்காது. குடிகாரம் பிள்ளைகளா இருக்கவே இருக்காது. தலைவன் ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்தி, தலைவர்களே நீங்க ரொம்ப முக்கியம். ஆமா, நான் என்ன வேலைக்கு போறேன், அவள் தான் வீட்டை பார்க்க, அவள் தான் பிள்ளைகளை கவனிக்கல. இல்லை, பிள்ளைகள் பொறுப்பு உங்கள் பொறுப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவரை நல்ல மணிக்கணக்கில் நீங்கள் ஆண்டவரை ஆராதனை பண்ணி பாருங்க. உங்கள் வழி கூட சக்ஸஸாக இருக்கும். ஆமாம், நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவனை பணிந்து கொள்றேன்னு சொல்கிறாரு எலியேசர். நீங்கள் பணிந்து கொள்கிற மகனாருங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க. அவர் உண்டாக்குன பூமியில் நடக்கிறோம். அவர் வீசுகிற காற்றை நாம் அனுபவிக்கிறோம், வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம். எல்லாம் அவருடையது. அவருக்கென்று படைக்கப்பட்டு அவரை பணிந்து கொள்ளுங்க. படைத்ததெல்லாம் படைத்தார் மனுஷனுக்காக. மனுஷனை படைத்தார் தன்னை வணங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எப்படி தலைவன் கதறான் பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளை மரிச்சு போச்சு, வந்து ஆண்டவரேன்னு சொல்லல, பணிந்து கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 18வது வசனம் வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரை பணிந்து கொண்டான். பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரிச்சு போனான். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். எப்படி பாருங்க, பிழைப்பாள் என்றான். எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை. செத்து போனா அவ்வளவுதானே, கடைசி சத்துரு மரணம். செத்துட்டா ஊர்களுக்கு ஆள் அனுப்புங்கப்பா. அவன் ஒரு பாட்டில் துண்டை தோல்ல போட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துருவான். ஐயோ, மகா இறந்துட்டான். இவன் எந்திரிக்கிறான் பாருங்க. இவன் எவ்வளவு அழகா எந்திரிக்கிறான். நீங்க தலைவர்களே, நீங்க ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர்கள் தான் குடும்பத்தை கட்டணும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுக்கடுத்துதான் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும். நீங்க ஜப வீரராருங்க. எனக்கு அதைத்தான் சொன்னார். மனைவிக்கு முன்னால் நீங்க முழங்கால் படியிடுங்க. நான் உங்க வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லட்டும். நீங்க தான் முக்கியம். ஆபிரகாம் தான் முக்கியம். ஈசாக்கு தான் முக்கியம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலைவன், குடும்ப தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுங்க. பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். தேவ மகிமை இறங்கும், தேவ பிரசனம் இறங்கும். பணிந்து கொள்றதற்கு துரிதமாய் வாங்க. நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. உங்களை வச்சு தான் உங்க மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். பிசாசு வந்து உங்க மேலதான் கவனம் செலுத்துவோம். ஆமா, உங்களுக்கு தான் ஒரு சோர்வை கொண்டு வருவான், உடம்பு வலியை கொடுப்பான், பாவத்திலிருந்து உங்களை தள்ளுறதுக்கு பார்ப்பான். விடவே விடாதீங்க. கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி, அந்த வசனம் சொல்லுது, மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு அழுகிறவங்கள தள்ளி விடு போ அப்படின்னு சொல்லிட்டு தலித்தாகுமி சிறு பிள்ளை அப்படி எந்திரிச்சிட்டு கை தட்டுங்க, கொள்ளுங்க. உயிரோடு எழுப்பினதுக்கு காரணம் என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். பணிந்து கொண்டான், மரிக்க அனுமதிக்க விடல. நீங்க ஜெப வீரராருங்க. உங்க வாலிப பிள்ளைகள் உங்களை மாதிரி ஜெபிப்பாங்க. ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நார பண்ணும்.
அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்மை உண்டாக்குன கர்த்தரை பணிந்து கொள்ள வாங்க. மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பும். ஐயா, என் மகன் கீழ்ப்படியலை, என் மகன் சினிமாக்கு போகிறான், என் மகன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அவனால் ஒரே போராட்டமாக இருக்குது, சின்னவனை அடித்து வாலிபனாக இருக்கான், நீ முழங்கால் பாடு. பக்கத்தில் கர்த்தர் அவனை சந்திச்சிருவார், எப்படியாவது சந்திச்சிருவார். ஹல்லேலூயா. நீதிமானின் பிள்ளை நீதிமானாக இருக்கும், வித்தியாசத்தை காட்டுவார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டிடுவார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காட்டிடுவார். ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டிடுவார். மல்கியா எழுதின புஸ்தகம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டிடுவார். ஆமீன். கையை உயர்த்தி ஒரு வித்தியாசத்தை காட்டிடுவார். கவனமா இருங்க நீங்க. ஆமா, ஜெபிக்கிறவங்க, தேவனை பணிந்து கொள்றவங்கன்னு பேர் எடுக்கணும். ரெண்டாவது, குடும்ப தலைவி, உங்களுக்கு நான் சொல்றேன், பிசாசின் போராட்டம். இந்த பெண்ணு ஆண்டவரை வந்து பணிந்து கொள்றா. எப்படி சொல்றா? ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா அப்படின்னு. படிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பணிந்து கொண்டான். வந்து பணிஞ்சுக்கு பாதத்தை பிடிக்கிறான். இவன் தலைவன் பாதத்தை பிடிக்காம மரிச்ச பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு. பிசாசு பிடிச்சிருக்குது இந்த பிள்ளைக்கு. கவனிக்கிறீங்களா? பிசாசுனா சும்மா மண்டையை ஆட்டுறது இல்லை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைனாவே பிசாசு பிடிச்சிருக்கிறது தான் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியினாலே பிள்ளைக்கு என்ன தான் செஞ்சிருக்கு? பிசாசு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆம், பாவ செயல்களில் ஈடுபட்டாலே பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரியான நேரத்தில் வீட்டுக்கு வரல, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னாலே பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம். ஏம்மா, நான் உனக்கு வயசாகிட்டு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டுங்க, அதெல்லாம் போ. பணம் அதிகமாக ஊதாரித்தனமாக போய் பிசாசு பிடிச்சிருக்குது. பேர் வைங்க அதுக்கெல்லாம். அல்லேலூயா. அங்கிட்டு இங்கிட்டு சிலிப்பிக்கிட்டு அலையிற பிசாசு பிடிச்சிருக்கு. பிசாசு அப்படி தான் அழக்களிப்பான். விட்டுறாதீங்க, அதை கண்டுபிடிச்சிருங்க, இது பிசாசு பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணும்? தாய்மார் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தி வரணும். இவ மாதிரி சமுதாயத்தை உடைச்சி ஆண்டவரால் தான் முடியும். இந்த பிசாசு கட்ட உடைக்க ஆண்டவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. பிசாசுகள் மட்டும் மந்திரவாதியை துரத்தி அடிச்சிடும். இயேசுவை மட்டும் பயந்து நடுங்கும். தூரத்தில் வரும்போதே பிசாசு சொல்லும், உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கு எனக்கும் நீர் பரிசுத்தர். பிசாசு பணியுங்க. அடங்காத பிசாசு இயேசுவை கண்ட பயம் நடுங்கும். நீங்க உங்க பிள்ளைகள் பிசாசின் கிரியை விழுந்து கிடங்க தேவ சமூகத்தில். இந்த பிசாசின் கிரியை போகட்டும் ஆண்டவரே, இவள் எனக்கு கீழ்ப்படியட்டும். திருமணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டுக்கா. பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் குழந்தை தடுத்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு பிசாசினுடைய கிரியா இருக்கும். கற்பகனி கிடைக்காம கஷ்டப்படுறா, விழுங்க ஆண்டவர் பாதத்தில் விழுங்க. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா. என்ன தெரியுமா? ஜெபம் பண்றவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. கையை உயர்த்தி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவங்க தான் பணிந்து கொள்ளுங்க. அடுத்த இந்த வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்பொழுது பிசாசு விலகிட்டு. இயேசுவுக்கு ஒரு பேர், பிசாசின் கிரிகளை அழிக்கவே தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். ஆமீன் சொல்லுங்க. பிசாசு எந்த விதத்திலையும் புறப்பட்டு போகாது. அது உன் பணத்தெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஞானமா இருங்க. ஆண்டவர் பாதத்தில் வாங்க. கடைசியில் ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வியாதி இருக்குதா, அவரை பணிந்து கொள்ளுங்க. உடனே வியாதி மாறுங்க. அது தீட்டான வியாதியா இருந்தாலும், குஷ்டரோக வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும், டாக்டரால் முடியாத வியாதியை உடனே சுகமாயிரும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம்
1, 2, 3 இந்த வசனத்தை வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவனை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஒரு குஷ்டரோகி பணிறான் பாருங்க, கவனிங்க. அந்த நேரங்கள்ல கவனிக்கிறீங்களா? குஷ்டரோகம்னா தீட்டான வியாதி. அவன் சமுதாயத்துக்குள்ள வரக்கூடாது. அவன் மலைக்கு அந்த பக்கம் போகணும். அவன் வாயில தீட்டுன்னு தான் சொல்லணும். எந்த மனுஷன் பேரையும் சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. தலையை மூடக்கூடாது, தாடியை மூடணும். ஆமீன் சொல்லுங்க. வஸ்திரத்தை கிழிச்சு காட்டணும். நான் ஒரு குஷ்டரோகி, நல்ல வஸ்திரம் போடக்கூடாது. அப்படிப்பட்டவன் இயேசுவின் காலத்தில் இயேசு அறிஞ்சான். ஒரு மனதுருக்கம் உள்ளவர். அவனை போல இவனை போல இல்லை. இந்த தெய்வம் நல்ல தெய்வம். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று பணிந்து கொண்டான். பாதத்துக்கிட்ட கையை கொண்டு வராங்க. ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. கைகளை உயர்த்தி, எப்பேற்பட்ட வியாதினாலும் இயேசு மாற்றுவார். அவர் தான் நம்ம சரீரத்துக்கு உரிமைக்காரர். நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். நம்முடைய சரீரத்தினுடைய அவயங்கள் அவர் படைச்சிருக்கிறார். தளர்ந்துடாதீங்க. ஆமாம், ஒரு பிரதர் சூசைட் பண்ணிட்டாரு. அவங்க பையன் போய் அந்த ஆஸ்பத்திரியை கண்ணாடியை போட்டு உடைச்சிருக்கா. என்ன சொன்ன, இந்த வியாதியில் நீ ஒரு 30 நாள் மறிச்சிருன்னு சொன்னார். மகனை எவ்வளவுதான் நீ செலவுன்னாலும் அவர் டாக்டர் மறிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் உடனே பணம் எப்படினாலும் நான் பாய்ச்சாவை தரப்ப போகிறேன், நானே செத்துனா சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே கதவை திறந்து பார்க்க ஃபேனில் தொங்குறாரு. இவனுக்கு வெறி பிடிச்சிட்டு, எங்கள் அப்பா ஆஸ்பத்திரி போனால் எங்கள் டாக்டர் இப்படி இப்போ சொல்லியிருக்கிறார், செத்து போவான். அந்த ஆஸ்பத்திரியை கல்லால் எடுத்து, இல்லை ஏசுக்கிட்ட வந்தால் சுகமாயிரும். உலகம் அப்படித்தான் சொல்லணும், இந்த வியாதி காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் சொல்லணும். இயேசு குஷ்டரோகி அரிச்சுக்கிட்டு இருக்கிற வியாதியை உடனே சுகமாக்குறார். இயேசுக்கு ஒரு பெயர், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும். அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்தார். அவருடைய தழும்புகள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது.
விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.